மகரந்த சேர்க்கை இல்லாமலே காய்க்கக்கூடிய பெண் தாவரங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. இதுல வர்ற விதைகள் எல்லாமே பொக்கு விதைகள் தான், முளைக்காது. இதை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனையானா கண்டிப்பா எண்ணெய் ஊத்தி வதக்கிக்கலாம். இல்லாட்டினா இந்த தண்ணி பெருகி வடை தட்ட முடியாது. காடுகள்ல கிடைக்கிற கோவக்காயை பார்த்திருக்கீங்களா? அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். சிலது சின்னதா இருக்கும், சிலது ரொம்ப பெருசா இருக்கும். அந்த காய் எல்லாமே மேக்ஸிமம் கசப்பா தான் இருக்கும். ஆனா அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு லேசான புளிப்போட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த கோவக்காயில தான் மருத்துவ குணங்கள் அதிகம். அந்த கோவக்காய் கிடைச்சதுன்னா அதை நீங்க வத்தல் போட்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. அந்த பழங்களும் அவ்வளவு சிவப்பா இருக்கும். அதுல விட்டமின் ஏ அதிகமா கிடைக்கும். நம்ம கடைகள்ல வாங்குறதும் வீடுகள்ல வளர்க்குறதும் ஹைபிரிட் ரகம் தான். அதாவது அந்த காட்டுல வளர்ற கொடியோட பயிரிடப்படுற ரகத்தை ஒட்டு வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல வீடுகள்ல வளர்க்கும் போது அந்த தாய் ரகத்தோட கசப்பு தன்மையோட சில செடிகள் காய்க்கிறது உண்டு. ஹைபிரிட் ரகத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுக்கொடி அளவுக்கு சத்து இல்லாட்டினா கூட அதுவுமே நல்லதுதான். நிறைய ஃபைபர் இருக்கு. அது கூட விட்டமின் சியும் நிறைய இருக்கு. நான் கோவக்காவை பச்சையாவே சாப்பிடுவேன். சில நேரங்கள்ல தயிர்ல பச்சடி பண்ணி சாப்பிடுறது உண்டு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் என்னோட மிஸ்ஸஸ் நிறைய கோவக்காய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு, நீங்க மத்தியானத்துக்கு சாலட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டாங்க. நான் திருச்சியில விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்துட்டே இருந்தேன்னா, அப்படி சோறு, குழம்பு, கூட்டுன்னு அவங்க எடுத்து வச்சுட்டு போயிருந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த கோவக்காய மறந்துட்டேன். அப்படி சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. என் மிஸ்ஸஸ் திரும்பி வந்து அந்த கோவக்காய பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. தயவு செஞ்சு சாப்பிட்டுருங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னாங்க. சரி, நம்ம எல்லாருக்குமா சேர்த்து ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு கொஞ்சம் யோசிச்சேன். இது குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறதுனால ஒரு 2 மான்படி கடலைப்பருப்பை மட்டும் ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மசால் வடைக்கு போடுற மாதிரியே ஜாமான்கள் எல்லாம் வெட்டி வைக்க ஆரம்பிச்சேன். சரி, நம்ம கட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கோவக்காயை பத்தி பேசுவோம். காட்டுல கிடைக்கிற கோவக்காய் பத்தி சொன்னோம். அந்த காட்டுல கிடைக்கிற கோவக்காயை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் தாவரங்கள் தனித்தனியா இருக்கும். அதாவது ஆண் கொடியில ஆண் மலர்கள் மட்டும்தான் பூக்கும், பெண் கொடியில பெண் மலர்கள் மட்டும்தான் பூக்கும். நீங்க வேலி ஓரமா கிடக்கிற சில கோவை கொடியில கவனிக்கலாம். பூ மட்டும் வந்துகிட்டே இருக்கும், காயே வராது. ஏன்னா அது ஆண் கொடியா இருக்கும். இப்படி ஆண் மலர்கள்ல இருக்கிற மகரந்த தூள் பெண் கொடியில இருக்கிற பெண் மலர்கள்ல உள்ள மகரந்த தூள் கூட காத்து மூலமாகவோ பூச்சிகள் மூலமாகவோ சேர்ந்து மகரந்த சேர்க்கை நடந்து அதுக்கப்புறம் அதுல காய் உருவாகும். ஆனா மக்களோட தேவைக்காக அதிக அளவுல கோவைக்காயை உற்பத்தி பண்ண வேண்டியிருந்தது. அப்போ விவசாயம்னு தனியா எடுத்து பண்ணும்போது பெண் கொடிகளோட தேவை மட்டும்தான் இருந்தது. அதாவது காய்க்கிற பெண் கொடிகள் மட்டும்தான் தேவை, காய்க்காத ஆண் கொடிகள் தேவையில்ல. அந்த ஆண் கொடிகள் அதிகமா இருக்கும்போது அது இடத்த நிறைய ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அதிகமான இடத்துல விவசாயம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஹைபிரிட் ரகங்களை உருவாக்கும் போது இந்த பெண் ரகங்களை மட்டும் உருவாக்குறாங்க. ஆனா அந்த பெண் தாவரங்கள் காய்க்கிறதுக்கு ஆண் தாவரங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால முதல்ல என்ன பண்றாங்கன்னா, பெண் தாவரங்களுக்கான நாற்றுகளை நிறைய நடவு செஞ்சுட்டு 1, 2 ஆண் தாவரங்களை மட்டும் மகரந்த சேர்க்கைக்காக அங்கங்க நட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் எதுக்கு இந்த ஆண் தாவரங்கள், பெண் தாவரங்கள் அதுவாவே காய்ச்சிக்கட்டும்ட்டு கம்ப்ளீட்டா ஆண் தாவரங்களை எலிமினேட் பண்ணிட்டு மகரந்த சேர்க்கை இல்லாமலே காய்க்கக்கூடிய பெண் தாவரங்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. இதுல வர்ற விதைகள் எல்லாமே பொக்கு விதைகள் தான், முளைக்காது. இப்போ எல்லாமே நமக்கு அந்த மாதிரி கோவக்காய்கள் தான் கிடைக்குது. இதை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனையானா கண்டிப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரிஜினல் தாவரங்கள்ல இருந்த சத்துக்கள் இப்போ இருக்கிற ஹைபிரிட் தாவரங்கள்ல இல்ல. இந்த கோவக்காய லேசா எண்ணெய் ஊத்தி வதக்கிக்கலாம். இல்லாட்டினா இந்த தண்ணி பெருகி வடை தட்ட முடியாது. ஸ்டெம் கட்டிங் மூலமா தான் நம்ம கோவக்காய பதியம் போட வேண்டியிருக்கும். தலைமுறை தலைமுறையா அந்த மாதிரி பதியம் போடும்போது ஒரு கட்டத்துல தாய் தாவரத்தோட கசப்பு தன்மை உள்ள காய்கள் காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அந்த மாதிரி காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பி நர்சரி கிட்டயோ இல்லாட்டினா வேற நல்லா காய்க்கிற தாவரங்கள்ல இருந்து திருப்பி பதியம் எடுத்தோ தான் போட வேண்டியிருக்கும். நல்லா செழிப்பா வளர்ற தாவரங்கள் 2 மாசத்திலே காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது கசப்பா காய்க்குதா இல்லாட்டினா ஹைபிரிட் கோவக்கா காய்க்குதான்னு கண்டுபிடிச்சிடலாம். வதக்கி வச்சிருக்கிற கோவக்காயை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை தவிர எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சிடலாம். கோவக்காயை நம்ம முழுசா போட்டு செஞ்சா கொஞ்சம் கிரன்ச்சியா வரும்னு நினைக்கிறேன். ஆனா எண்ணெய் அதிகமா குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அப்படி பண்ணல. அரைச்சு போடும்போது அந்த மேல இருக்கிற லேயர் நல்லா கிறிஸ்பியா இருக்குது, உள்ள இருக்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்குது. இதெல்லாம் வடைக்கு நம்ம சாதாரணமா போடுற ஜாமான்கள் தான். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு,
இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா ஐ மீன் சில பேர் அந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க. சில நாடுகள்ல கொடிய கீரையா சாப்பிடுறாங்க. இன்னும் சில பேரு அத சூப் வச்சு கூட சாப்பிடுறாங்க. அதுவுமே கூட சர்க்கரை நோய்க்கு நல்லதுதான். கொஞ்சம் கடலை பருப்பு மட்டும் நான் முழுசா இருக்கணுங்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சுக்கிறேன் வெங்காயத்து கூட. வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால கடைசியா ஒரு சுத்தி இத போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கல. பெருங்காயத்தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். காயத்தை பொடி பண்ணி சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். ஆனால் காயத்தூள் வந்து நிறைய மைதா மாவு கலந்து தான் வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு குறையா தான் யூஸ் பண்ணுறேன். அதில் உண்மையான காயமே கிடையாது. நமக்கு நல்ல காயம் கட்டி பெருங்காயம் கிடைக்கிறது அபூர்வமாக தான் இருக்குது. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கிறேன். உரைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால. நான் இதை லைட்டாக ஒரு சுற்றி தான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அறப்பட்டுருச்சு. வெங்காயமும் அறப்பட்டதுனால மாவு வடை மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி போல் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீரகமும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கிறேன். இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனால இது ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாலட் இல்லாட்டினா நான் மோர் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவக்காயில மினரல்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மினரல்ஸ் ரிட்டைன் ஆக தான் செய்யும். இது பருப்பு அதிகமாக சேர்க்கறதுனால நமக்கு குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஸ்நாக் தான். ஏற்கனவே கோவக்காயில நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம வடையா தட்டி போட்டு எடுத்துக்கலாம். கோவக்காயில வித்தியாசமான டேஸ்டியான சத்தான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல்ல இன்னும் வரப்போகுது. அவ்வளோதான், நல்லா வெந்திருக்குது. மேலே இருக்கிற லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்குது. உள்ள இருக்கிறது சாஃப்டா இருக்குது. நம்ம மசால் வடைன்னும் சொல்ல முடியாது, மெதுவடைன்னும் சொல்ல முடியாது. 2க்கும் மீடியமா இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட இருக்குது. எங்க பிள்ளைங்கலாம் நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் கோவக்காய் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் இடம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் ஒரு ஸ்டெம் கட்டிங் வாங்கிட்டு வந்து வைங்க. ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரு 2 வருஷத்துக்கு காய்ச்சிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல யூனிக் ரெசிபிஸ் நிறைய வரும். டிராவல் நேச்சர் சம்பந்தமாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.